நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த பெயின் அப்படிங்கிறது அழுத்தமா சொல்லிட்டே இருப்பேன். அந்த பெயின் வேணும் அப்படிங்கிறது. அடுத்தது விடாமுயற்சி அப்படிங்கிறது அதை விடவும் அழுத்தமா சொல்றேன். நான் பல இடங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷன் அப்படின்னா ரீடிங் அபவுட் த பர்சனாலிட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷன் அடிப்பேன். ஒரு பர்சனாலிட்டி எடுத்து படிச்சீங்கன்னா அது மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். அவங்க வாழ்க்கையில் எதெல்லாம் சவாலா சந்திச்சுட்டு உள்ள வராங்க அப்படிங்கிறது சரியான ஒரு விஷயம். அதுதான் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது அங்கிருந்து தான் தொடங்கும். நம்ம மோட்டிவேஷனுக்குன்னு சில கருத்துக்களையும் புத்தகங்களையும் என்னதான் வாசிச்சாலும் அவங்க லைஃப்ல என்ன மாதிரி ட்ரபிளை சந்திச்சுட்டு உள்ள வராங்க அப்படிங்கிறதுல நீங்க பார்க்கலாம். அந்த வரிசையில நான் எப்பொழுதும் அந்த அரசியலுக்கு நிகராகவோ அப்பாற்பட்டு நான் பேச விரும்பல. ஏன்னா உங்ககிட்ட நான் அரசியல் பேசுறது இல்லை. இதுதான் சுருக்கமா சொன்னேன். எனக்கு ரொம்ப அரசியல் ரொம்ப பிடிக்கும். அரசியலினுடைய ஒவ்வொரு நகர்வும் எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது நான் எப்பவுமே கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிக்குவேன். இந்த அரசியல் இப்படி இருக்குதுன்னா நமக்கு எக்ஸாம் வைக்கும்போது அதனுடைய இது எப்போ வரும் அப்படிங்கிறது முதல் கூட நான் தெளிவா ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஏன்னா அந்த அரசியலை ஒன்றி தான் பயணிச்சிட்டு இருக்கேன். இங்க அரசியல் அப்படிங்கிறது நான் அந்த அரசியல் எதுக்கு பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு அரசியல் அப்படிங்கிறது அவங்க ஈஸியா வெற்றி அடையிறது இல்லை. வெற்றி அடையிறதுக்கு முன்னால பல உத்திகளை கையாளுறாங்க. டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மாதிரி டெக்னிக்ஸை நம்ம லைஃபுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிக்கிறோம். நாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு முறை நல்லா எழுதிட்டோம்னா நம்ம லைஃப் லாங்காக ஒரு ஹாப்பி ஷெட்யூலில் இருப்போம், சேஃப் ஜோனில் இருப்போம். ஆனால் அரசியல் அப்படிங்கிறது அப்படி இல்லை. ஒரு 5 இயர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த 5 இயர்ஸ் இருக்கிறதுக்கு அவங்க எக்கச்சக்கமான டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணும்போது நாம் ஒரு என்டையர் ஜர்னிவே பீட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம எத்தனை டெக்னிக்ஸ் அப்ளை பண்ணணும், அவங்களோட எத்தனை வகையில் நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அந்த டெக்னிக்ஸ் அவங்க ஒரு டெக்னிக் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டெக்னிக் எடுத்து அப்ளை பண்ணுங்க. ஒவ்வொரு அரசியல்லையும் ஒரு விதமான டெக்னிக் இருக்கும். இப்போ கெஜ்ரிவால் எடுத்தீங்கன்னா அவருடைய அரசியல் பயணத்தில் ஒரு டெக்னிக் இருக்கும். அதாவது வெற்றிக்கு வர்றதுக்காக ஒரு டெக்னிக் உருவாக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த டெக்னிக் என்ன அப்படிங்கிறத எடுத்து நம்ம ஸ்டடீஸ்க்கு அப்படியே அப்ளை பண்ணணும். அந்த ஸ்டடீஸ்க்கு அப்ளை பண்ணாதான் அந்த டெக்னிக்கோட நம்ம பயணிக்க முடியும். அப்படி பல விஷயங்கள் எடுத்துக்காங்க. எனக்கு மம்தா பானர்ஜி அப்படிங்கிறது ஒரு மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு பெண்மணியாக தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால பெண்கள் அப்படிங்கிறவங்க வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது. வெளியில் வீட்டிலேயே ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு அடிமைத்தனமாக தான் இருந்தாங்க. ஒரு கருத்து சொல்ல முடியாது. இன்னைக்கெல்லாம் நீங்கெல்லாம் அப்படி இல்லை. இன்னைக்கு ஏதாவது ஒரு வீட்டுக்காரர் எதாவது சொன்னார்னா அவருக்கு ஆப்போசிட்டா நீ கருத்து சொல்றீங்க. ஆனால் அன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. சபையிலேயே திட்டுவாங்க, அந்த பக்கம் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிமைத்தனத்தில் இருந்துச்சு. சும்மா நீங்க இந்த விஸ்வரூபம் படத்துல பாத்தீங்க அப்படின்னாலே அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். அந்த பீப்புளை எப்படி அவங்க விமனை மெயின்டைன் பண்றாங்க, எப்படி அதை பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அந்த அப்பேற்பட்ட சூழல்ல இருந்து இன்னைக்கு பெண்கள் அப்படிங்கிறவங்க எவ்வளவு பெரிய சாதனைகள், எவ்வளவு பெரிய இந்த மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு மத்தியில பயணிக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி அந்த அம்மா பாத்தீங்கன்னா ஒரு 29 வயசுல நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு, அப்படி ஒரு 29 வயசுல நாடாளுமன்றத்துக்கு போகுது அப்படின்னா எந்த ஒரு பேக்ரவுண்ட் இல்லாம ஒரு எம்பி ஆகுது அப்படின்னா எவ்வளவு ஒரு முயற்சி இருந்திருக்கும். அந்த விடாமுயற்சி தான் கண்டினியூட்டி. இன்னைக்கு வரைக்கும் அந்த விடாமுயற்சி இருக்கும். நான் உங்களுக்கு அதுதான் சூப்பர் சொல்றேன். ஒரு விடாமுயற்சி அப்படிங்கிறது நீங்க துரத்திக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அது விடாமுயற்சி. அதுல நீங்க போய் சோர்வு அடைகிறதும், அது இதுக்கு மேல முடியாதுன்னு நினைக்கிறதும், அவ்வளவுதான் நினைக்கிறதும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னைக்குமே விடாமுயற்சியாக இருக்கவே இருக்காது. அதனால அந்த அம்மாவுடைய பயோகிராஃபி முடிஞ்ச ஒரு டைம் படிங்க. நீங்க பிஜேபியா இருங்க, காங்கிரஸா இருங்க, அல்லது வேற ஏதாவது ஒண்ணு இருங்க, நீங்க யாரை வேணா நேசிங்க, அதை நான் தவறு சொல்லலை. பட் இங்க நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிற விஷயம் அதுதான். அந்த அம்மாவுடைய டெக்னிக் என்ன, எப்படி அந்த அம்மா இத்தனை 3வது முறையும் வருது, அங்க என்ன மாதிரி உத்திகள் அங்க கையாளுது, என்ன மாதிரி விஷயம் அந்த அம்மாட்ட இருக்கு, ஏன் மக்கள் அந்த அம்மா விரும்புறாங்க. அந்த அம்மா கிட்ட இருக்கிற தைரியம் வேற யாருக்கிட்ட, ஒரு ஆணுக்கிட்ட கூட இல்லை. அந்த அம்மா ஒரு மத்திய அரசை பார்த்து எதிர்த்து நிக்குது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு கம்பீர தோற்றம். அந்த அம்மாவே ஒரு விடாமுயற்சின்னு சொல்றதுக்கு மத்தியில ஒரு போராளி அப்படிம்பாங்க. தொடர்ந்து போராடும், எதுக்குமே சளைக்காது, என்ன நடந்தாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு. அத்தனை சிஎம்ஸு, மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாமே, கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாமே ஒரு மேற்கு வங்காளத்துல போய் அவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க. அத்தனை பேர்த்துக்கும் சேர்த்து வச்சாப்புல போல இந்த ஒரே ஒரு பெண்மணி தான். ஏன்னா இந்த பெண்மணி கிட்ட இருந்த நம்பகமான நபர்கள் கூட பிஜேபியில் ஜாயின் பண்ணாங்க. அப்படி இருந்து கூட ஒரு இடத்த நீங்க எதிர்கொள்ளுது அப்படின்னா தட் இஸ் கால்டு டெக்னிக். அந்த ஸ்ட்ராட்டஜி, அது விடாமுயற்சிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி சொல்ற விஷயம் அதுதான்ப்பா. நீங்க பிஜிடிஆர்பியை நீங்க நோக்கி ஓடுறீங்க அப்படின்னா அந்த விடாமுயற்சி இருந்துகிட்டே இருக்கணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல,
எது நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது தான் நீங்கள் பயணிக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அந்த பிரச்சனையில இதை நீங்கள் எதிர்கொள்ளுனீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பலமாக இருக்கும். இதெல்லாம் நான் வந்து பல இடங்கள்ல கடவுளுங்கிறோட வார்த்தையை பயன்படுத்தி சொல்லிட்டு இருக்கேன். அது நீங்கள் எந்த கடவுளை வைக்கிறீங்களோ அந்த கடவுளை வச்சுக்கோங்க. அந்த பிரச்சனையோட நீங்கள் பயணிங்க. இதில் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் ஒரு பிரச்சனையை சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நெட்டெல்லாம் பாஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் போனது எப்படியாவது ஐஐடியில் வந்து நான் உள்ளே என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிற ஒரு வேக்கையில் தான் போயிருக்கேன். மிகப்பெரிய வெறி, ஏதாவது ஒரு காரணத்துக்கு உள்ளே போயாகணும் அப்படின்னு போயிருக்கேன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு என்ன அப்படின்னா, இன்டர்வியூ வர்றதுக்கு ஒரு டேட்டெல்லாம் வந்துருச்சு. இன்னொரு 3 daysல எனக்கு இன்டர்வியூ. அந்த கண்டிஷனில் இருக்கேன். அது வந்து குளிர்காலம், ரொம்ப குளிர்காலம். உங்களுக்கு நீங்கள் டெல்லியில் இருக்கிற அந்த நிலவரத்தையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒன்று ரொம்ப குளிராக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும். இது ரெண்டுக்குமே வித்தியாசமாக தான் இருக்குது. நம்ம ஒரு மாதிரி ஒரு தாங்கக்கூடியதாக இருக்குது. வெயில்னால ரொம்ப தாங்க முடியாது, அவ்வளோ ஒரு பெயினாக இருக்குது. நம்மளே வெயிலுக்கு பழக்கப்பட்டவங்க, நாமளே அங்கே போனாலே ஒரு சமயத்தில் சுருண்டுரும், அவ்வளோ டார்கெட்டாக இருக்கும். என்னன்னா அந்த வெயில் ரொம்பவுமே ட்ரையாக இருக்கும். அந்த மோய்ஸ்சர் அப்படிங்கிறது வெயில் இருக்காது, அந்த ஈரப்பசிங்கிறதே இருக்காது, அவ்வளோ ஒரு ட்ரையாக இருக்கும். ரைட். நான் அந்த டைம் வந்து ரொம்ப குளிரான பயங்கரமான குளிர். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 டிகிரிக்கு வர அளவுக்கு குளிரில் இருக்கு. எக்ஸாமுக்கு, அதாவது இன்டர்வியூக்கு மிக நெருக்கமான ஒரு சமயம். நான் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா படிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அந்த இன்டர்வியூ வந்து நான் பாஸ் ஆகி ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக. என்ன ஆயிடுச்சு, நல்லா ஆக்டிவாக இருக்கிறேன், பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். நான் பிளான் பண்ண மாதிரி வாங்கின புக்கு எல்லாமே படிச்சுட்டு இருக்கேன், பயங்கர ஹாப்பியாக இருக்கேன், செம்ம ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த அன்னைக்கு ஒரு ஈவினிங் டைமு நான் வந்து ஹேர் கட் பண்ணிட்டு வந்து அந்த கீசர் வந்து ஆன் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கீசர் என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, அந்த கீசர் அந்த வாட்டர் ஹீட்டர் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சுவிட்சில் கனெக்ட் ஆகிருக்கும், வாட்டரும் அதுலேயே கனெக்ட் ஆகிருக்கும். அது என்ன ஆயிடுச்சு, அதில் எங்கேயோ அதுக்குள்ளே ஒரு டேமேஜ் இருந்திருக்கு. அந்த டேமேஜ்லேருந்து அந்த பவர் சப்ளை அப்படிங்கிறது இங்கே எல்லா டேப்லேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் போய் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன், ஐயோ சீக்கிரம் குளிச்சுட்டு அதை படிக்கணும் இதை படிக்கணும் அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறேன். டக்குன்னு அந்த டேப் தொடுறேன், ரைட் ஹேண்டில் தான் தொடுறேன். உடனே அந்த பவர் சப்ளை அந்த ஷாக் அடிச்சிருச்சு. அப்படியே ஷாக் அடிச்ச உடனே கை ஃபுல்லாக ஏறிடுச்சு. ஒரு தோல் சப்பைய பயங்கரமான வலி. நான் இது எவ்வளவு ஆர்வமாக படிச்சுட்டு இருந்தனோ அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. நான் பார்த்து கடவுள்களை பார்த்து, நான் என்ன எனக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு சோதனை, நான் வந்து ஒரு லட்சியத்துக்காக தானே வர்றேன், எதுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி போராடுறேன். எனக்குள்ள ஒரு குமுறல். அந்த குமுறலுக்கு மத்தியில் எனக்கு இப்போ வந்து இந்த கைவலின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கிறதா முடியல, தாங்கவே முடியல, பெயினாக இருக்குது. அந்த குளிருக்கும் அந்த பெயினுக்கும் என்னால் சமாளிக்கவே முடியல, என்ன பண்ணுறதுனே தெரில. ஒன்னே ஒன்று யோசிச்சுட்டேன், இன்னும் 3 நாள் தான் இருக்குது, எப்படியாவது இந்த பெயினை பொறுத்துக்கிட்டு வலியை உள்வாங்கிட்டு கஷ்டப்பட்டு படிடா. வாங்கினது கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே புக்ஸ் வாங்கியிருக்கோம். இந்த புக்ஸ் எல்லாத்தையும் படித்தா தான் நம்ம இன்டர்வியூ வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். நம்ம எப்படியாவது உள்ளுக்குள்ள ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்த ஒரு பருந்து மாதிரி இருந்துட்டு விட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 days என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த பெயினாக பயங்கரமாக மேலும் அதை என்னை வந்து மெருகேற்றி இன்னும் படித்தேன். அது அந்த கடினமான சூழ்நிலை, அந்த பெயினில் படித்ததுனால தான் ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல நான் பிடிக்க முடிஞ்சது. அந்த புக்கெல்லாம் படித்தது எனக்கு இன்டர்வியூக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்குமே படிக்கும்போது சில பெயின் பிரச்சனைகள்னு வந்துட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனைகள் மத்தியில் படித்து பாருங்க, நீங்கள் வணங்குற கடவுள், அட என்னப்பா இந்த ஆள் இப்படி கஷ்டப்படுறா அப்படி, சரி போ கொடுத்துடலாம், இதுக்கு மேலே இந்த ஆள்கிட்ட சமாளிக்க முடியாத இருக்குது, இவ்வளோ பெரிய விடாமுயற்சி ஆளாக இருக்கிற அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வந்து கொடுத்துருவார். அதனால பிஜிடிஆர்பி படிக்கிற உங்கள்கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது, உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை எதிர்கொண்டு தான் படிக்கணும், தவிர அந்த பிரச்சனையை கண்டு நீங்கள் சுருண்டு விழுகிறதோ போதுன்னு நினைக்கிறதோ அப்புறம் அடுத்த அட்டெம்ப்ட் பார்த்துக்கலாம் நினைக்கிறதோ தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு கிளாஸ் பார்ப்போம். தி இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி. இதில் ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கு, கம்பல்சரி ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும், தவிர்க்கவே முடியாத ஒரு டாபிக் தான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு த சிலபஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த ஃபேமிலி நம்ம படிச்சுக்கிட்டு போகணுங்கிறது கிடையாது. சிலபஸ்னுடைய டார்கெட் அதுதான். நாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு என்ன ஃபேமிலி அப்படிங்கிறத ஒன்று மட்டும் படிச்சுட்டு போனாலே போதும் தான். ஆனால் இந்த கொஸ்டின் எடுக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபேமிலி முழுக்க டார்கெட் பண்ணிக்குவாங்க, அதுலேருந்து ஏதாவது ஒரு ஃபேமிலியிலேருந்து எடுத்துடுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வெஸ்ட் ஜெர்மனிக்கில் எடுத்தாங்கன்னா அது அக்கார்டிங் டு த சிலபஸ் செல்டிக்கு போவாங்க, ஆர்மேனியனுக்கு போவாங்க. இந்த மாதிரி சில அதை சார்ந்து இருக்கிற பகுதிகள் எல்லாத்தையும் சம்டைம்ஸ் டச் பண்ணிடுறாங்க. அதனால் நாம் வந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலி லாங்குவேஜஸையும் நம்ம புரிஞ்சுக்குவோம். ஏன்னா நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ரொம்ப தேவைப்படும், அல்லது எலிமினேட் பண்ணுறக்காக தேவைப்படும். ஆக்சுவலி யாருமே இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நான் நடத்துகிற கூட பாயிண்ட்ஸ் எல்லாம் யாருமே நடத்த மாட்டாங்க.
அவங்க வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன வேணுமோ அதை டக்குன்னு நடத்திட்டு அந்த யூனிட் முடிச்சுட்டு அடுத்த யூனிட் நடத்த ஆரம்பிச்சோம்னா டக்குன்னு ஒரு அமௌண்ட் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நம்மளுடைய நோக்கம் அது இல்லை. நீங்கள் எந்த மாதிரி கேள்வி எங்கிருந்து கேட்டாலும் சரி, எப்படி ட்விஸ்ட் பண்ணாலும் சரி, எலிமினேஷனுக்காவது இந்த பாயிண்ட்லாம் பயன்படும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் முழுக்க வேற ஒரு இதில் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ரைட், இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஃபேமிலி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு இது. வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ நமக்கு வந்து வழக்கமாக இப்போ பேரண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, பேரண்ட்ஸுக்கு குழந்தைங்களாம் இருக்காங்க. இப்போ இது என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா இதை வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னு. அப்போ அந்த பரம்பரை அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்பா அம்மா அவங்களோட குழந்தைங்க, மறுபடியும் அவங்களோட குழந்தைங்களை வந்து அப்பா அம்மா பேரண்ட்ஸுங்கிறீங்க தாத்தா பாட்டியாக இருப்பாங்க. அடுத்தடுத்து வர தாத்தா கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தான்னு போய்கிட்டே இருக்கும். அப்போ இது ஒரு தொடர் நீழ்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சாப்புல அந்த பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதுக்கு கீழே அடுத்தடுத்த வாரிசுகள் எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது ஒரு ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு இதில் சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி அப்படிங்கிறது இது ஒரு ஃபேமிலி, லாங்குவேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. இந்த ஃபேமிலிக்கு கீழே அடுத்தடுத்த மற்ற லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்குது. இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி கீழே தான் இரேனியன், ஆர்மேனியன், இந்தியன், நம்மளோட இந்தியன் லாங்குவேஜஸ், இங்கிலீஷு, வெஸ்ட் ஜெர்மனிக்கு, இந்த மாதிரி வெஸ்ட் ஜெர்மனி கீழே இங்கிலீஷ். அதுக்கு அந்த ஃபேமிலிக்குள்ள அப்படியே ஃபேமிலிப்பா. நீ அப்படியே ஒரு ட்ரீ மாதிரி கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இப்போ எப்படி பேரண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்காங்க, அது ஒரு ஃபேமிலி. குழந்தைங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க, அது ஒரு ஃபேமிலி. இப்போ அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகுது இல்லையா, ஒரு ட்ரீ டயக்ராம் மாதிரி அடுத்தடுத்து தான் வளர்ந்துக்கிட்டே போகுது இல்லையா. அதே மாதிரி தான் இதுலேயுமே ஒரு வளர்ச்சி இருக்கும். இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி. இதைத்தான் நம்ம சொல்லணும் இந்த ரிலேஷன்ஷிப்போட வார்த்தையை தொடர்படுத்துறாங்க. அந்த பேரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷனோட தான் இருக்கும். ஏன்னா அப்பா மாதிரியே அதாவது தாத்தா மாதிரியே பிள்ளைங்க பேரங்க இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சம் ஃபேஷியல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி தான் மொழியிலையும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு அந்த ஃபேமிலிக்குள்ள. இதைத்தான் ஃபேமிலி அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆரியன் அப்படிங்கிறது, அதாவது இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில ஆரியன் அப்படிங்கிறது ஒன்று வரும். அதுல ஒரு பார்ட் தான். இப்போ ஆரியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்போ இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி அப்படிங்கிறது ஒரு பெரிய ரீஜனல் பிளேஸு. அந்த ரீஜனல் பிளேஸுக்குள்ள இந்தியா இருக்கும். இண்டோ ஆரியன் அப்படிங்கிறது தனியா இருக்கும், இண்டோ யூரோப்பியன் இருக்கும், இந்தியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சொல்லுவோம், அப்போ டிராவிடியன் அப்படிங்கிற ஒரு இதில் சொல்றோம். இந்த மாதிரி பல்வேறு வகையில் சொல்றோம். நாம் வந்து இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியை ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். இதுல நம்ம இந்த ஜெர்மானிக்கு, வெஸ்ட் ஜெர்மானிக்கு அப்படிங்கிறதுல என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு மார்க் வாங்கிடலாம். கண்டிப்பா ஒரு மார்க்குங்கிறது நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த இது எல்லா செஷனையும் கரெக்டா அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் கொடுக்குற டெஸ்ட்டை நீங்க அட்டன் பண்ணுங்க. ஏன்னா இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஏசிபா அப்படிங்கிற ஒரு சில பாயிண்ட் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி எஃப்டி விட்டு ஒரு சில பாயிண்ட் சொல்லியிருப்பா. அப்படி இந்த மாதிரி வெவ்வேறு ஆத்தர் வெவ்வேறு பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. எல்லா ஆத்தரையும் இங்கே ஒரே இடத்துல எட்டு வரதுக்கு பதிலாக நான் வந்து சிலதெல்லாம் வந்து அந்த டெஸ்ட் மெத்தேடுக்குள்ள அடக்கியிருப்பேன். அதனால நீங்க அங்க அதை எடுத்துக்கலாம். ரைட், சரி. இந்த இண்டோ ஜெர்மானிக்கும் இண்டோ யூரோப்பியன் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த இண்டோ யூரோப்பியன் அப்படின்னு வர்றதுக்கு முன்னால இதுக்கான பேர் என்ன வச்சிருந்தாங்க அப்படின்னா இண்டோ ஜெர்மானிக் அப்படிங்கிறது தான் இருந்துச்சு. அப்போ இண்டோ ஜெர்மானிக் அப்படிங்கிறப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா ஏதோ அந்த ஒரு ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் பகுதியை மட்டுமே குறிக்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துது. இப்போ இது ஒரு பொதுப்படையாவே வள்ளியே அப்படிங்கிற ஒரு இது ஏற்படுத்திக்க முடியும். இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நாம இருக்கிறது ஆசியன் காண்டினென்ட்ல இருக்கும். இப்போ இண்டோ யூரோப்பியனுக்குள்ள நாம எப்படி வரோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது மொழி ரீதியா பிரிக்கும் போது ஆசியன் காண்டினென்ட்டை பிரிக்காம அதுல, ஏன்னா அந்த மொழிக்குள்ள ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். நம்ம வந்து இந்தியாவில இருந்து அப்படியே டிராவல் பண்ணும்போது அந்த மொழிக்கு ஒவ்வொரு மொழிக்கு இருக்கிற தொடர்பை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் இந்த இண்டோ ஜெர்மானிக். இந்த இண்டோ ஜெர்மானிக் இந்த ஜெர்மன் பிலாலஜிஸ்ட் எல்லாமே இந்த ஒரு வேர்டு நிறைய பல இடங்கள்ல யூஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் ரீஜனல் அந்த ஜெர்மானிக் லாங்குவேஜஸ் மட்டுமே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்ப இதுக்குள்ள இந்தியன் எல்லாத்தையுமே கொண்டு வரணும், இதனுடைய டயக்ராம் எடுத்துட்டு வரணும். அப்ப இங்க இருக்கிற இந்தியன் ஃபேமிலிஸ், இதனுடைய டிராவிடியன், ஆரியன், இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வரணும். அப்படிங்கிறப்ப இந்த ஜெர்மானிக்ங்கிறதுக்குள்ள கொண்டு வர முடியல. அப்ப அதுக்காக என்ன பேர் மாத்துறாங்க அப்படின்னா அது ஒரு ஜியாகிரபிக்கல் கண்டென்ட்டுக்காக இந்த இண்டோ யூரோப்பியன் அப்படிங்கிறத எம்ப்ளாய் பண்றாங்க. அப்ப இண்டோ யூரோப்பியன் சப்ளிமெண்ட் எம்ப்ளாய் பண்ணும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஜியாகிரபிக்கலி அந்த ஃபேமிலி வந்து அது கரெக்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டுது. அங்க இருக்கிற அந்த இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் லாங்குவேஜா இருக்கட்டும், ஈரான்ல இருக்கிற லாங்குவேஜா இருக்கட்டும், அதே மாதிரி அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய
பெர்சியன்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜா இருக்கட்டும், பாகிஸ்தான், இந்தியா, இப்படி எல்லாத்துக்குமே ஒரு தொடர்படுத்துற ஒரு இதமா இருக்குது. அப்ப இண்டோ ஜெர்மானிக்ங்கிறத விடவும் இண்டோ யூரோப்பியன் அப்படிங்கிறது மிக பொருத்தமா இருக்குது. அதுக்கப்புறம் தான் என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இண்டோ யூரோப்பியன் அப்படிங்கிறது யூஸ் பண்ண வர ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ரைட், இப்போ இதுதான் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி. ரைட், இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்த புரிஞ்சுக்காங்க. நான் வந்து புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பேஜை வந்து கட் பண்ணி அதை க்ராப் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நிறைய குரூப்ஸ் அப்படிங்கிறது பிரிச்சிருப்பாங்க. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 10 குரூப்ஸாக இருக்கும், ஒரு சில இதில் 12 குரூப்ஸ் இருக்கும், ஒரு சில புத்தகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 11 குரூப்ஸ் இருக்கும். இப்படி வேரியஸ் குரூப்ஸ் அப்படிங்கிறது அதில் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீங்கள் உங்கள் இன்ஸ்டியூட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல படிச்சுட்டு வருவீங்க, அவங்க வந்து பார்த்து எதை நடத்துவாங்க அப்படின்னா ஆன்லைன் சோர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. ஆன்லைன் சோர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக 11 அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணவே மாட்டாங்க, ஒன்று 10 அல்லது 12 யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த புக்கை வந்து மிகவும் ஒரு நம்பகத்தன்மையான புத்தகம். இந்த ஒருவேளை இந்த புத்தகத்துக்கு அப்புறம் அது வந்திருக்கலாம், அதை நல்லா புரிஞ்சுக்காங்க. கண்டிப்பாக அதையும் நான் ரெஃபர் பண்ணி உங்களுக்கு அதெல்லாம் சொல்லுவேன். இந்த புக்கில் இருக்கிறது எத்தனை குரூப்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய குரூப்ஸ் எத்தனை அப்படிங்கிற இடத்துல இந்த புக்கில் அதாவது ஏசி பா, ஆல்ஃபிரட் ஜீபா, இந்த ஆத்தருடைய புத்தகத்தில் இருக்கக்கூடியது எத்தனை குரூப்ஸ் அப்படின்னா 11 குரூப்ஸ். இதுதான், அதாவது இது உங்களுக்கு நல்லா புரியும். 6th எடிஷன்ல இருக்கக்கூடிய அந்த பேஜ் தான் நான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கிறேன். பேஜ் நம்பர் 19ல இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் சீபா அண்ட் தாமஸ் கேபிள் அவங்களுடைய புத்தகம். ரைட், இப்போ இங்க ஒரு சிமிலியாரிட்டி இருக்கு. அந்த சிமிலியாரிட்டியின் அடிப்படையில தான் அதே கூடவே அந்த ஜியாகிரபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு 11 பிரின்சிபல் குரூப்ஸா பிரிக்கிறாங்க அது இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில. அப்ப இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி அப்படின்னாலே கிட்டத்தட்ட அந்த ஐரோப் முழுக்க அக்வயர் பண்ணிக்கிறது தான். அப்ப அங்கிருந்து நீங்க ஜெர்மன்ல இருந்து சரி, இங்கிலாந்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டே வந்தீங்கன்னா கூட எங்க வரைக்கும் வரும். ஏன்னா இங்கிலாந்து அப்படின்னா இங்கிலீஷ் நீங்க தொடர்புபடுத்திக்கிறீங்க, இந்தியா வரைக்கும் எடுத்துக்கிட்டே வரதுதான் இதுல. இது எல்லாமே ஒரு ஜியாகிரபிக்கல்ல அது கரெக்டா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சிமிலியாரிட்டி அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு மொழிக்கு இன்னொரு மொழிக்கும் கொஞ்சம் சிமிலியாரிட்டி இருந்துகிட்டே இருக்கும். எப்படி பிரெஞ்சுக்கும் இங்கிலீஷுக்கும் ஒரு சிமிலியாரிட்டியோ, அதே மாதிரி நீங்க இந்த சிமிலியாரிட்டிங்கிறது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். உருது பேசுறீங்கனால இங்கிலீஷ் பேச முடியும், உருது பேசுறீங்கனால ஹிந்தி பேசுறது கொஞ்சம் எளிமையா இருக்கு அல்லது புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி ஹிந்தி பேசுறவங்க கூட உருதுடைய மொழியை புரிஞ்சிக்க முடியும். நீங்க நேபாளுக்கு போனீங்கன்னா கூட அந்த நேபாள் மொழியில அந்த மொழி பேசுறவங்க இருக்கனால அந்த மொழியையும் ஹிந்தியையும் கொஞ்சம் நீங்க மெர்ஜ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சில வேர்ட்ஸ் எல்லாம் ஒரு காமனா இருக்கும். இப்ப நான் ஒரு சில வேர்ட்ஸ் சொல்றேன் பாருங்க. இப்ப ராத்திரி அப்படிங்கிறோம். இப்ப ராத்திரி அப்படின்னா உங்களால அதை புரிஞ்சிக்க முடியுது, ராத்திரினால் நைட் அப்படிங்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா கேரளால வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு வேர்டு. தமிழ்ல அது இரவு அப்படின்னு சொல்லணும், இதுவே மலையாளத்துல ராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நிறைய மலையாள மூவிஸோ அல்லது மலையாள சேனல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாலே இன்னைக்கு ராத்திரிக்கு 8 மணி, இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு அப்படிம்பாங்க. இன்று இரவு 8 மணிங்கிறது ராத்திரி 8 மணிக்கும்பாங்க. அப்போ உங்களால புரிஞ்சிக்க முடியுது இல்லையா, இப்படி இந்த ராத்திரிங்கிற வேர்டை புரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரிதான் ஹிந்தியினோட ஒரு சில வேர்டை உருது பீப்புள் எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க, நேபாளி புரிஞ்சுக்குவாங்க. நேபாளினோட ஒரு சில வேர்டை ஹிந்தி பீப்புள் புரிஞ்சுக்குவாங்க, உருது பீப்புள் புரிஞ்சுக்குவாங்க, பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க, அவங்க என்ன ஒரு மீனிங் அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்க. அப்போ ஒரு ஜியாகிரபிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு சின்ன சின்ன சிமிலாரிட்டி சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். அது அப்படியே எவ்வளவு தூரம் டிராவல் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 11 பிரின்சிபல் குரூப்ஸ் இருக்கு. இந்த 11 பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்ல இருந்து டாச்சேரியன் வரைக்கும் நான் உங்களுக்கு லைன் அப் பண்ணியிருக்கேன். மொத்தம் 11 இருக்குது. நாம வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இதுல இந்தியாவில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்தியாவில இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மொழி எப்படி அந்த வெஸ்ட் ஜெர்மானிக் வரைக்கும் நம்ம எப்படி போகுது அப்படிங்கறத பார்த்தோம். அதாவது ஜியாகிரபிக்கல் ஏரியாவில், அதாவது அந்த மேப் அடிப்படையில் நான் பார்க்கலாம், அதை நீங்க புரிஞ்சுக்காங்க. ஏன்னா இப்ப இந்தியன்ல இருக்கிற மொழிக்கும் வெஸ்ட் ஜெர்மானிக்கு இருக்கிறதுக்கு தொடர்படுத்திக்க வேண்டியது கிடையாது, அது ஒரு ஃபேமிலிக்குள்ள இறங்கிரும். இந்தியன்ல இருக்கிற மொழிகள்ல வந்து சான்ஸ்கிரிட் எல்லாம் இந்தியன் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலிக்குள்ள இறங்கிரும். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இந்த ஃபேமிலிக்குள்ள அடுத்தடுத்து சின்ன சின்ன குரூப்ஸா இருக்குது, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த 11 பிரின்சிபல் குரூப்ஸ் இருக்குது. இந்த 11ஐயும் ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்ல பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மொத்தம் வேதாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. வேதாஸ் அப்படிங்கிறது மொத்தம் எத்தனை இருக்குது? 4 குரூப்ஸ் அப்படிங்கிறது நம்ம பிரிப்போம். நீங்க ஏசி பாவனுடைய புக்கை எடுத்து படிச்சீங்கன்னா கூட என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஏசி பாவ் புக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே டைம் எடுக்கும். அதாவது ஏன்னா
நீங்கள் வந்து ஏதோ செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறீங்க கிடையாது, ஏதாவது ஒன்று சொல்லி டக்குன்னு எஸ்கேப் ஆகிற மாதிரி எல்லாம். உங்களை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எழுதுறீங்க அப்படின்னால நிறையா பாயிண்ட் அவங்க சொல்லாத உங்களுக்கு புரிதலுக்காக நிறையா பாயிண்ட் நம்ம எக்ஸ்ட்ரா சர்ச் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ஒரு இன்டலெக்சுவல் மெத்தடில் தான் அந்த புக்கே இருக்கும். அதனால ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களால படிக்கும்போது தான் புரிஞ்சுக்கிற மாதிரி தன்மையில் அதை அமைச்சிருக்காங்க. இதனால தான் அந்த புக்கை வந்து பெரும்பாலான இன்ஸ்டியூட் வந்து ஒரு டெப்த்தாகவே டீச் பண்ண மாட்டாங்க. அதனால் டைரெக்டாக ஆன்லைனில் இருக்கிற மெட்டீரியல் எடுத்துகிட்டு அதை டீச் பண்ணிட்டு போயிடுவாங்க. நிறைய ரெஃபரன்ஸோடு உங்களுக்கு நான் இதிலிருந்து எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவை அந்த ஒரு மார்க். இந்த இடத்துல வந்து இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலியில் வாங்கக்கூடிய ஒரு மார்க்கை நம்ம தவிர்க்காமல் வாங்கிடணும். ரைட். இங்கே வேதாஸ் அப்படிங்கிறது புரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் ஸ்கூலில் படிக்கும்போதே இந்த வேதாஸுங்கிற வார்த்தையை நீங்கள் தவிர்த்து விடவே முடியாது. ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற இடத்துல இந்த வேதங்கள் அப்படிங்கிறதுல புரிஞ்சிருக்கும். எந்த ஒரு இதில் எடுத்தாலுமே ஒரு ஓல்டஸ்ட் லிட்ரரி டெக்ஸ்ட் அப்படின்னா இந்த வேதாஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. எல்லா லாங்குவேஜ் ஃபேமிலிலையுமே இந்த வேதாஸ் அப்படிங்கிறதுல தான் ஆரம்பிக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த சேக்ரட் புக்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத சொல்லுவோம். ரைட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 குரூப்ஸ் இருக்குது. ஒன்று ரிக்வேதா, யசுர்வேதா, சாமவேதா, அதர்வண வேதம். இந்த ரிக் அப்படிங்கிறது ரொம்பவுமே இயர்லியஸ்ட், ரொம்ப ஆரம்ப காலத்திலே இருந்தது. அதர்வ வேதாங்கிறது லேட்டஸ்ட்டாக வந்தது. இந்த இதில் மொத்தம் 4 புரிஞ்சுக்காங்க. இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2 தான் கொடுத்துருப்பாங்க. ரிக்வேதாவையும் அதர்வ வேதாவை பற்றி மட்டும்தான் பேசியிருப்பாங்க. எது இயர்லியஸ்ட் எது லேட்டஸ்ட் அப்படிங்கிறது தான், இடையில இருக்கிறதெல்லாம் பற்றி சொல்ல மாட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு அது நீங்கள் 4 குரூப்ஸ்ன்னு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு எல்லாத்தையும் நான் கலெக்டிவாக எடுத்து கொடுக்குறேன். வெறும் கஷ்டமான வேலையில் இல்லை, சிம்பிளான வேலை தான். ரிக்வேதா அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஃபுல் ஆஃப் ஹைமன்ஸ் இருக்கும். அதர்வ வேதா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிச்சுவல் ஃபார்முலாஸ், அதாவது இந்த மந்திரம் தந்திரம் எல்லாத்தையும் உள்ளடக்கியது இந்த அதர்வ வேதா இருக்கும். குறிப்பாக இந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ்க்கு நிறையா வேர்ட்ஸ் கலெக்டிவ்ஸ் எல்லாமே இந்த அதர்வ வேதால தான் இருக்கும். ஏன்னா இந்த மந்திரம் தந்திரம் அப்படிங்கிறது எல்லாமே ரிலிஜியனோட தொடர்படுத்துறது தான். இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்காங்க. ரிலிஜியனுக்கும் இந்த மந்திர தந்திரத்துக்கு நிறையாவே இருக்கு. அதில் நீங்கள் இந்த காஞ்சனா படத்தை பார்த்தீங்கன்னாலே புரியும். இந்த ஒவ்வொரு படத்துலையும் பாருங்க, அங்கே அந்த பேய் ஓட்டுறதுக்கு ஒரு விதமான ரிலிஜியன் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்து கடவுள்கிட்ட போய் பேய் ஓட்ட போவோம். அப்படி இன்னொரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கிட்ட பேய் ஓட்ட போவாங்க. இன்னொரு இடத்துல இந்த கிறிஸ்டியன்ஸ் இதை எடுத்து யூஸ் பண்ணுவோம். அப்படி இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். அப்படி அப்போ ஒவ்வொரு மதத்துலேயும் அதுக்கான அந்த மந்திர தந்திரம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். அப்போ அந்த மதத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மந்திர தந்திரங்கள் எல்லாம் இருக்கும். நாம் வந்து இந்த இடத்துல அதர்வ வேதா அப்படிங்கிறது எந்த ஒரு ரிலிஜனுக்குள்ளேயும் முதல்ல எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஒரு பொதுப்படையான அப்போ ஒரு பார்வையில் வச்சு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பழமையானது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுக்குள்ளேயே வராத காலங்கள். அது நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இருந்தது நமக்கு தெரிஞ்ச அப்போ மதங்கள் அப்படிங்கிறது ரொம்ப மேஜராக இருந்தது இந்த புத்திசம், அதுக்கப்புறம் அந்த வைணம், சைவம் அப்படிங்கிற இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப மேஜரான ஒரு ஆக்டிவிட்டிஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மற்ற மதங்களுடைய கலப்பிடங்கள் எல்லாம் வருது. பல அரசர்களுடைய படையெடுப்பு வருது. அவங்க வரும்போது இந்த முஸ்லீம்ஸினுடைய தாக்கம் அதிகரிக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் வராங்க. அப்போ அங்கேருந்து வந்த இந்த ஆங்கிலேயர்களின் படையெடுப்பெல்லாம் உள்ள வரும்போது அங்கே ஒரு சில மதங்கள் எல்லாமே பரவுது. இதுதான் நல்லா புரிஞ்சு. தசாவதார படத்தில் அழகாக சொல்லியிருப்பாங்க. வெரி பிகினிங்லேயே சொல்லுவாங்க. அதாவது அல்லாவும் கிறிஸ்டியனும் வராத சமயத்தில் சண்டையிட்டுக் கொள்வதற்காக வேற யாருமே சண்டையிடுறதுக்கு இல்லைங்கிறதுனாலே இந்த வைணவமும் சைவமும் சண்டை போட்டுட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத அழுத்தமா சொல்லுவாங்க. மிக தெளிவான உச்சரிப்புல அதை சொல்லியிருப்போம் அப்படி கமல்ஹாசன். அது நல்லா, அது நிறைய விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒரு வைணவத்தையும் சைவத்தையும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க அந்த இடத்துல நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு இந்த வைணவம் சைவம் அப்படிங்கிறது எல்லாமே இல்லை, ஒன்றும் இல்லை, ரெண்டையுமே ஒன்னே தான் இருக்கு. அன்னைக்கு வைணவத்தை கும்பிடுறவங்க யாருமே சைவத்துக்கு போக மாட்டாங்க, சைவத்தை கும்பிடுறவங்க யாருமே வைணவத்துக்கு போக மாட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கோயில்கள் வைணவ கோயில்கள், ஒரு சில கோயில்கள் சைவ கோயில்கள். அந்த சைவ கோயில்கள் எக்காரணத்துக்கு கொண்டு வைணவம் சிம்பிளா வைணவத்தினுடைய இது எதுவுமே இருக்காது. இப்போ தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்துக்கு போனீங்க அப்படின்னாலே அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் இயக்கப்படுகிறது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வைணவத்திற்கான அந்த பெருமாளினுடைய சிம்பிளோ அந்த நாமமோ அதில் இருக்காது. ஒரு சில கோயில்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். அந்த யார் போனாலுமே அந்த ரெண்டுமே ஒரு இடத்துல இருக்கும், கும்பிட்டு வருவாங்க. ரைட். இந்த ரிலீஜியஸ்ங்கிறத ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொன்னேன், புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த அப்போ இந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இல்லை, முஸ்லிம்ஸினுடைய அந்த அந்த மதமோ அல்லது கிறிஸ்டின் மதமோ இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல தான் இந்த 4 குரூப்ஸ் இருந்துச்சு. இப்போ இந்த மொழி அப்படிங்கிறது அங்கெல்லாம் ஆரம்ப காலத்துல இருக்கும்போது இங்கே தான் சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இது ஒரு இந்தியன் பீரியட்ல. இந்த இந்தியன் இந்த இடத்துல நல்லாவே புரிஞ்சுக்கணும். இந்தியன் ஆரியன் ஃபேமிலி அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியன் ஆரியன் குரூப் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா
இந்த பார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரியன் அப்படிங்கிற இடத்துல தமிழ்ங்கிற மொழியே வரவே வராது. தமிழ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திராவிடியன் மொழி. ஏன்னா இதுவும் இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு. ஆனா இந்தியாவே ஆரியம் திராவிடம் அப்படின்னு ரெண்டா பிரிப்போம். இப்ப நாம் பாக்குறது சான்ஸ்கிரிட் எல்லாமே ஆரியத்தினுடைய சார்ந்தது. அப்ப இந்த இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா சான்ஸ்கிரிட்டை பாக்குறோம். இந்தியான்னு பொறுத்த வரைக்கும் சான்ஸ்கிரிட் தான். சான்ஸ்கிரிட்டை மையமா வச்சுதான் மற்ற மொழிகள் எல்லாமே இயங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் எல்லாம் இருக்கு. எப்படி சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழை வச்சுதான் தமிழ்ல இருக்கிற வார்த்தைகள் தான் மலையாளத்துல இருக்கு, கன்னடத்துல இருக்கு, தெலுங்குல இருக்கு அப்படின்னு ஒரு இது சொல்றோம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் இந்த சான்ஸ்கிரிட்டை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சான்ஸ்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விதமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. நிறைய ரைட்டிங்ஸ் கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்துறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிச்சுவல் தியாலஜிக்கல் இதை இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்துறது யார் அப்படின்னா பிரம்மன்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி அரண்யகாஸ் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுதுன்னா மெடிடேஷன் அண்ட் த யூஸ் ஆஃப் ரெக்லசஸ் இதுக்கெல்லாம் அரண்யகாஸ் அப்படிங்கிறது பயன்படுத்துறாங்க. உபநிடஸ் அப்படிங்கிறது என்னன்னா பிலாசபிக்கல் ஸ்பெகுலேஷன்ஸ். அதே மாதிரி லாஸ்ட் ஒன்று சூத்ராஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் அண்ட் பிரைவேட் லைஃப். இதுதான் இந்த பாயிண்ட் எனக்கு கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். திஸ் லாங்குவேஜ் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட். எந்த லாங்குவேஜ்? சான்ஸ்கிரிட். எங்க எப்படியெல்லாம் ஃபவுண்ட் ஆயிருக்குதுன்னா இன் சர்டன் ப்ரோஸ் ரைட்டிங்ஸ். ஒரு சில ரைட்டிங்ஸ்க்குள்ள இந்த லாங்குவேஜ் சான்ஸ்கிரிட் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்படி இருக்கிறது எது? பிராமணாஸ். இந்த பிராமணாஸினுடைய ரைட்டிங் ஸ்டைல்ஸ் எது எல்லாம் யூஸ் பண்றாங்க? ரிச்சுவல் அண்ட் தியாலஜிக்கல் கமெண்டரி. அதே மாதிரி அரண்யகாஸ் இவங்க எங்க பயன்படுத்துறாங்க? மெடிடேஷனுடைய வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க. உபநிதம் இந்த உபநிஷத்துக்கு எங்க பயன்படுத்துறாங்க? பிலாசபிக்கல் அண்ட் ஸ்பெகுலேஷன்ஸ் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு சான்ஸ்கிரிட் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதான் வெரி ஃபர்ஸ்ட் லைனே சொல்லியிருக்கிறேன். திஸ் லாங்குவேஜ் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் செர்டன் ப்ரோஸ் ரைட்டிங்ஸ். அதுதான் கண்டெய்னிங் டைரக்ஷன்ஸ் ஃபார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு இதை நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் சூத்ராஸ். இதை பொறுத்த வரைக்கும் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் அண்ட் பிரைவேட் லைஃப். இப்போ இது எல்லாமே சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளதான் வருது. அதுக்குள்ள இருந்துதான் என்ன ஆகுது? அந்த ரைட்டிங்க்கு தகுந்த மாதிரி அந்த கான்செப்ட் தகுந்த மாதிரி அதெல்லாம் மாறுது. அப்போ வந்து பிராமணர்கள் அப்படின்னாலே அவங்க மந்திரம் ஓதக்கூடிய மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே சான்ஸ்கிரிட் மொழியில் தான் இருக்கும். அவங்களோட புத்தகங்கள் எல்லாமே சான்ஸ்கிரிட்ல தான் இருக்கும். அதனால அது ஒரு புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு பாயிண்ட்ஸ் தான். அடுத்தது இந்த சான்ஸ்கிரிட்ல இருந்து அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு. அப்ப இந்த சான்ஸ்கிரிட் அப்படிங்கிறது வெறும் ரிலிஜியனுக்கு மட்டுமே இல்லை, அதை தாண்டி அது எப்படி எல்லாமே டெவலப் ஆகுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த டெவலப்மெண்ட்டுக்கு எது தேவை அப்படின்னா இந்த கிராமர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மொழி வளரணும் அப்படின்னா அந்த கிராமர்னுடைய தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கிராமர் இருந்தா தான் ஒரு ஆராய்ச்சி அப்படிங்கிறது இருக்கும், ஒரு ரிசர்ச் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ். இப்ப தமிழ்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆதி மூலத்துல இருந்த ஒரு கிராமர் புத்தகம் அப்படின்னா ஒரு இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியத்தை சொல்லுவோம். அப்ப அந்த தொல்காப்பியம் எல்லாம் இந்த மொழியை புரிஞ்சுக்கிறதுக்கு பல்வேறு வகைகளை உதவி செஞ்சிருக்குது. அதே மாதிரி சான்ஸ்கிரிட் இது வந்து பாத்தீங்கன்னா ரிலிஜியனை தாண்டி டெவலப் ஆனதுக்கு என்ன முக்கியமான இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னா அங்கிருந்த கிராமேரியன். நிறைய கிராமர் அந்த சான்ஸ்கிரிட்ல நிறைய கிராமேரியன்ஸ் இருந்தாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு பெர்சன் தான் பணினி. நம்ம பணினி பத்தி முன்கூட்டியே படிச்சிருக்கோம், சொல்லியிருக்கேன். 4th century பிசியில பிஃபோர் கிரைஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் இல்லைங்களா? அந்த 4th century பிசியில பணினிங்கிற ஒரு கிராமேரியன் சான்ஸ்கிரிட் கிராமேரியன் இருந்தாரு. இவர் கொடுத்த அந்த கிராமர் புக் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் மொழிக்கு ரொம்ப கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு லிட்ரரி ஃபார்ம்லேயும் இருந்துச்சு. அப்போ எப்படி தமிழுக்கு பொறுத்த வரைக்கும் தொல்காப்பியனுடைய இலக்கண நூலை நம்ம வந்து மூல நூலாவோ மிகச்சரியான நூலாவோ எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி சான்ஸ்கிரிட்ல இந்த பணினியுடைய கிராமர் புத்தகத்தை எடுத்துக்கிறாங்க. ரைட். அந்த பீரியட்ல இருந்த கிராமர் தான் அந்த மொழி தான் என்னன்னு சொல்லுவோம்னா கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த கிளாசிக்கல் சான்ஸ்கிரிட்டுக்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் அதுல என்ன இந்தியன் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த மகாபாரதா, ராமாயணா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கம்ப ராமாயணம் கிடையாது, ராமாயணா. அது நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம கம்பராமாயணம் வந்து பாத்தீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால வந்தது. இந்த கம்பராமாயணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்டது. இது ஸ்ரீரங்கத்துல அரங்கேற்றாங்க. அப்ப ஸ்ரீரங்கம்ங்கிறது நல்லா புரிஞ்சுக்காங்க. ஸ்ரீரங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்க கோயில் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு வைணவ கடவுள். அப்போ ஆரம்ப காலத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 1000-1200 ஆண்டுகளுக்கு முன்பாலேயே தமிழ்நாட்டிலையும் வைணவம் சைவம் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருந்திருக்கு. நீங்க வந்து நிறைய விஷயத்து இந்த வைணவத்தையும் சைவத்திலையும் இருக்கிற கான்செப்ட் நிறைய புரிஞ்சுக்கணும். நீங்க அதாவது இதை வந்து நீங்க ஒரு புரிதலுக்காக புரிஞ்சுக்காங்க. இது வந்து ஒரு பாடமா எடுத்துக்க வேணாம். அல்லது இந்த நான் சொல்லக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது.
உங்களை பல இடங்கள்ல சொல்லுவாங்க. யாராவது நாமம் போட்டு வந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆட போச்சுட்டா இன்னைக்கு அவ்வளவுதான், உனக்கு நாமம் தான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாம் ஒரு சொல்லுவாங்க, கோவிந்தா கோவிந்தோ அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ கோவிந்தா அப்படின்னா அவ்வளவுதான், உனக்கு நீ கோவிந்தா தான் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வேர்ட்ஸ் ஒரு நெகட்டிவிட்டி எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, இந்த வைணவத்துக்கும் சைவத்துக்கும் அப்பெல்லாம் இந்த சண்டை இருந்த காலம், நீ பெருசா நான் பெருசா, வைணவமா சைவமா அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துலதான் இப்படி தாக்குதலான ஒரு வார்த்தைகள் எல்லாம் இருந்துச்சு. அப்போ அந்த பட்டை போட்டு வர அந்த சைவ கடவுள் எல்லாத்தையும் வந்துட்டாண்ட பட்டை போட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் அப்படிதான். அப்போ வைணவம் சைவ கடவுள்லையும் சைவ உறுப்பினர்களை திட்டுறதும், சைவ கடவுள்களும் சைவ உறுப்பினர்கள் எல்லாம் வைணவத்தை திட்டுறதும் இருந்த ஒரு காலம். இதுக்கு நாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேயுமே மிங்கிலா தான் இருந்துச்சு. ரொம்ப தூரம் இல்லை, வைணவம் சைவமும் ரொம்ப பக்கமான ஒரு நெருக்கம் தான். என்ன விஷயம் அப்படின்னா, கிட்ட ஆந்திராவுக்கு போனோம்னா அந்த சைடு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க அவங்க வைணவமாவே இருப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா நாமம் போட்டுக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும். நம்ம ஊர் சைடு பார்த்தீங்கன்னா பட்டை போட்டுக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கு, ரொம்ப சாதாரணமா பட்டை போட்டுக்கோங்க. இப்ப அந்த பட்டை போட்டுக்கிறது எப்படி ஆகி போச்சுன்னா, கோயிலுக்குள்ள போனா சரி, வைணவத்தை வணங்குறவங்களே கோயிலுக்குள்ள போனா கூட டக்குன்னு ஒரு பட்டை போட்ட மாதிரி எடுத்து தண்ணி திருநீர் வச்சுட்டு தான் வருவாங்களே தவிர நாம போட்டு, ஏதோ அந்த ஐயர் மட்டும்தான் நாம போட்டிருப்போம் அந்த கோயிலுக்குள்ள போனா கூட. ஏன்னா இது ரொம்ப சாதாரண வச்சு இன்னைக்கு இயல்பாயிருச்சு. வைணவம் சைவம் இரண்டும் ஒன்றாதான் தெரியுது. ஏன்னா இன்னைக்கு மற்ற மதங்கள் எல்லாம் வந்துருச்சு, ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதனால இந்த ராமாயணம் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா, ராமாயணத்தை அரங்கேற்றும் போது தமிழ்நாட்டிலையும் கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாலேயே கூட இந்த வைணவம் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருந்திருக்குது. அந்த பீரியட்ல எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா வைணவம் சைவம்ங்கிறது வெவ்வேறு கருத்துருவம் இருந்துருச்சு. இதெல்லாம் அரசர்களுக்கு பங்களிப்பு உண்டு. ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள வைணவம் சைவ உலகமா இருந்து நாடா இருந்து வைணவம் வருது அப்படின்னா அரசர்களுக்கு பங்களிப்பா இருந்திருக்கும். ஜஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. இது நாட் வெரி இம்பார்ட்டன்ட், ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங், ரைட். அதுக்கப்புறம் சான்ஸ்கிரிட்ல இருந்து அதுக்கப்புறம் சில கொலோக்கியல் யூசஸ் எல்லாம் பிறக்குது. அது என்ன அப்படின்னா இந்த பிராக்ரிட்ஸ். இந்த பிராக்ரிட்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு வகையான மொழி தான். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சான்ஸ்கிரிட்ல இருந்து ஒரு எக்ஸஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு சில லோக்கல் டைலாக்ட்ஸ் எல்லாமே பிறக்குது, அதனுடைய கொலோக்கியல் யூஸ்க்காக வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் பாலி, பிராக்ரிட்ஸ் மாதிரி பாலி மொழியும் வருது. இந்த பாலி மொழியை பொறுத்த வரைக்கும் புத்த பீச்சுகள் எல்லாமே இந்த பாலி மொழியை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வேரியஸ் கலோக்கியல் டைலக்ட்ஸ் அப்படிங்கிறது, அதாவது வேரியஸ் கலோக்கியல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 600 மில்லியன் பீப்புள் பார்த்தீங்கன்னா வேரியஸ் லாங்குவேஜஸ் கலோக்கியல் லாங்குவேஜஸ் எல்லாம் பேசுறாங்க. இந்த விஷயத்தை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இது எல்லாமே ஒன்னாதான் இருந்துச்சு. அதனால் பழைய மேப் எடுத்து பார்த்தாலே புரியும், பங்களாதேஷுமே நம்ம கூட தான் இருக்கும், பாகிஸ்தானும் நம்ம கூடயே தான் இருக்கும். இந்தியாங்கிற மேப் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்துஸ்தானிங்கிற ஒரு இதுக்குள்ள இருக்கும், அந்த மெத்தட்ல இருக்கு. அதை அந்த கான்செப்டோட புரிஞ்சுக்காங்க. இது கிளாசிக்கல் நம்ம ஃபார்மேட்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்தியன் ஃபார்மேட்டுக்குள்ள நம்ம தனியாக வரும்போது தான் வெவ்வேறு மொழிகள் பிறந்ததெல்லாம் இந்த மராத்தி, பெங்காலி, பஞ்சாபி அப்படிங்கிறது தனித்தனியாக அந்த மொழி மாகாணங்கள் எல்லாம் பின்னால் பிரிக்கப்பட்டது, ரைட். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. சான்ஸ்கிரிட்னுடைய ஒரு சில கொலோக்கியல் யூஸாக பிறந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிராக்ரிட்ஸு அதே மாதிரி பாலி, அப்புறம் மற்ற மொழிகள் எல்லாமே இருக்குது, வேரியஸ் டைலக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. வேரியஸ் டைலக்ட்ஸ் அப்படிங்கும்போது தான் நீங்கள் பஞ்சாபியோ, பீகாரியோ, அதே மாதிரி மராத்தி, பெங்காலி இப்படி தனித்தனியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரைட். இது ஒரு லாஸ்ட் பாயிண்ட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா உருது. இங்கே உருதையும் ஹிந்தியும் நான் ஒரு புரிதலுக்காக நான் மென்ஷன் பண்ணுறேன். உருது பார்த்தீங்கன்னா இஸ் பை ஆரிஜின் அண்ட் ப்ரெசன்ட் ஸ்ட்ரக்சர் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஹிந்தி. உருதுவுமே ஹிந்தியுமே ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்போட தான் இருக்கும். இந்த வேர்ட்ஸ்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ், அதாவது உருதுல இருக்கிற வேர்ட்ஸு ஹிந்தியில பார்க்கலாம், ஹிந்தியில் இருக்கிற வேர்ட்ஸு உருதுல பார்க்கலாம். நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், இந்த முஸ்லிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலே அவங்க உருது மொழி நல்லா பேசுவாங்க இல்லையா. அந்த உருது மொழி நல்லா பேசுறதுனால அவங்களால ஹிந்தியை எளிமையாக கற்றுக்குவாங்க. ஹிந்தி அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாகவே இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹிந்தி கற்றுக்கிறது. ஏன்னா பெரும்பாலான மொழி அந்த உருதுலேயே வார்த்தைகள் உருதுலேயே கற்றுக்குவாங்க. அதே மாதிரி இந்த ஹிந்தி பீப்புள் பேசுறவங்களுக்கும் உருதை புரிஞ்சுக்குவாங்க, எளிமையாக புரிஞ்சிக்க முடியும். உருது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது. இது ரெண்டுமே எங்கிருந்து டெரிவ் ஆகுது அப்படின்னா ஹிந்துஸ்தானி இந்த பகுதியிலிருந்து இந்த ரெண்டு மொழியுமே டெரிவ் ஆகுது. இந்த உருதுவை பொறுத்த வரைக்கும் எங்கே டிஃபர் ஆகுது, ஹிந்தியில் எந்த இடத்துல டிஃபர் ஆகுது அப்படின்னா, உருதுங்கிற மொழிக்குள்ள பெர்சியன் அண்ட் அரபிக் இதனுடைய மிக்சர் இருக்கும் உருதுக்குள்ள. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹிந்தி மொழிக்குள்ள பெர்சியன் அரபிக் இருக்காது. ஆனால் உருது மொழியில பெர்சியன் அண்ட் அரபிக் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால
உருதுங்கிறது ஒரு தனி இடத்துக்கு வருது. அப்ப ஹிந்தி வேற உருது வேற அப்படின்னு சொல்லி தனித்தனியா நிக்குது. ஏன்னா உருதுக்குள்ள அப்ப ஹிந்தி பேசுறீங்கனால எல்லா உருது வேர்டையும் புரிஞ்சுக்க முடியாது, ஒரு சில வார்த்தைகள்லாம் புரிஞ்சுக்க முடியும். எப்போ பெர்சியன் அரபிக் இதெல்லாம் கலக்காத வார்த்தைகளை புரிஞ்சுக்கலாம். பெர்சியன் அரபிக் மிக்சரா இருக்கிற வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி பீப்புள்னால உருதுல மொழியில புரிஞ்சிக்க முடியாது. இதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உருதுவையும் ஹிந்திக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆனா எங்க டிஃபர் ஆகுது அப்படின்னா பெர்சியன் அண்ட் அரபிக் வந்து உருது மொழியோட மிக்சர் ஆகிருக்கும். அந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இதே உருதுல உருது இஸ் பீயிங் ரிட்டன் இன் த பெர்சோ அரபிக் ஸ்கிரிப்ட். அதாவது உருது எந்த மொழியில எழுதுறாங்க? சான்ஸ்கிரிட் ஸ்கிரிப்ட் இல்லாம பெர்சோ அரபிக் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுது. இது அடுத்த ஒரு வேரியேஷன். ஒன்னு பெர்சியன் அரபிக்கு மிக்ஸ் ஆகிருக்கிறது, இன்னொன்னு இதனோட ரிட்டன் ஃபார்ம் அப்படிங்கிறது பெர்சோ அரபிக் ஸ்கிரிப்ட் தான் இருக்க தவிர சான்ஸ்கிரிட் ஸ்கிரிப்ட்ல இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது புரிஞ்சுக்கணும். அடுத்த மொழி வந்து ரோமனி. இந்த ரோமனி இதெல்லாம் நீங்க இந்தியன், அதாவது இந்தியன் அப்படின்னா நீங்க ஜம்மு காஷ்மீர் டு கன்னியாகுமரி மட்டும் நினைக்க கூடாது. பங்களாதேஷ், பாகிஸ்தானு, ஆப்கானிஸ்தானு இப்படி எல்லாத்தையும் நீங்க ஒட்டுமொத்தமா சேர்த்து தான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் உருது வந்து நீங்க கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். இப்ப நாம வந்து இந்தியன் அப்படிங்கிறது இண்டோ ஆரியன் குரூப் தான் பார்த்துட்டு இருக்கோம். டைரக்டா இந்தியன் மொழிகள் மட்டுமே பார்க்கல, இண்டோ ஆரியன் குரூப். அதனாலதான் இப்போ ரோமனி அப்படிங்கிறது இந்தியாவில் பேசுறது இல்லை, இந்தியாவுக்கு நார்த் வெஸ்டர்ன் சைட்ல தான் பேசுறாங்க. நல்லா புரிஞ்சுக்காங்க. அந்த குஜராத்து அப்ப எங்க அது ஒரு மீடியம், குஜராத்து, ராஜஸ்தானு, மகாராஷ்டிரா கூட எடுத்துக்கூடாது, ஏன்னா அந்த இடத்துல கடல் இருக்குது. இப்போ குஜராத், ராஜஸ்தானுக்கு அந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய பார்டர்லாம் இருக்கும். அப்போ இதுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியாவும் பாத்தீங்கன்னா ஒன்னா இருந்த பீரியட் அது. அதனால இந்த ரோமனி அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஒரு பகுதியில பேசிக்கிறது தான், ரைட். ஏன்னா பஞ்சாபி மொழியவே அப்படியே அந்த பக்கம் கொஞ்சம் பாகிஸ்தான் சைட்ல கொஞ்சம் பேசிட்டு தான் இருக்காங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ரோமனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் ஜிப்சிஸ். இது யாரை ரெப்ரசென்ட் பண்ணணும்னு, இது யாருடைய டைலக்ட் அப்படின்னா எங்க பேசுறாங்க அப்படின்னா நார்த் வெஸ்டர்ன் இந்தியா. எப்போ பேசிக்கிட்டாங்க? ஃப்ரம் அபவுட் த 5th century. அதாவது 5th century இருந்து இந்த ரோமனிங்கிற ஒரு மொழி ஒன்று இருந்துச்சு. நார்த் வெஸ்டர்ன் இந்தியா சொன்ன உடனே நீங்க உடனடியாக டக்குன்னு எடுத்து மேப்ல எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். எப்போ மேப்ல எந்தெந்த பகுதியிலலாம் வருது, நார்த் வெஸ்டர்ன் சைட்ல இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஈவன் அந்த ஜம்மு காஷ்மீரா இருக்கட்டும், நார்த் வெஸ்ட்னால இந்த கரெக்டா எட்ஜ் எது அப்படின்னா இந்த குஜராத்துமே இந்த ராஜஸ்தான் பகுதி எல்லாத்தையும் நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட். அந்த ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் புரிஞ்சுக்காங்க. ஏன்னா அதை ஒட்டி தான் ஆப்கானிஸ்தானு, பாகிஸ்தான் இது எல்லாமே இருக்கும். அப்போ ரோமனி அப்படிங்கிறது இந்தியாவில் மட்டும் இல்லை, அந்த பகுதியிலையும் கொஞ்சம் பேசிட்டு தான் இருப்பாங்க, ரைட். இந்த ரோமனிங்கிறது என்ன பண்ணுது? இட் வாஸ் கேரிட் த்ரூ பெர்சியா அண்ட் இன்டு அமெரிக்கா. இது எதுக்குள்ள கேரிட் ஆகிட்டு இருக்குது? பெர்சியாவுக்கும் போயிருக்குது, ஆர்மேனியாவிலையும். நல்லா வார்த்தை புரிஞ்சுக்கோங்க, அமெரிக்கால ஆர்மேனியா. இப்போ இந்த ரோமனிங்கிற மொழியை புரிஞ்சுக்கணும்னா இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும்? பெர்சியாவும் இருக்கும், அதே மாதிரி ஆர்மேனியா இதுவுமே இதுக்குள்ள அடங்கி இருக்கும். வார்த்தைகள், இதனுடைய வார்த்தைகளையும் அதுக்குள்ள பார்க்க முடியும். எப்படி உருது மொழினாலே அதுக்குள்ள மிக்சர் ஆயிருக்கிறது பெர்சியனும் அரபிக்கும் மிக்சர் ஆயிருக்கும், அதே மாதிரிதான் நீங்க இந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கிறப்போ தமிழ் மொழியை மைண்ட்ல வச்சுக்காங்க. தமிழை வச்சுக்கிட்டீங்கன்னா எப்படி தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்சர் அப்படிங்கிறது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுக்க முடியுமோ, அதே விஷயத்தை தான் நீங்க அங்கேயுமே புரிஞ்சுக்கணும். மற்ற மொழிகளையும் அந்த பாயிண்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா இண்டோ ஆரியன் அப்படிங்கிறது தான். நம்ம இண்டோ திராவிடன் மொழியை பத்தி பார்க்கல, இண்டோ ஆரியன் அப்படிங்கிற குரூப் தான் பார்த்துருக்கோம். அதனாலதான் தமிழோ, தெலுங்கோ, மலையாளமோ, கன்னடமோ இந்த பகுதியில வரவே இல்லை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈரானியன், அதாவது ஈரான்ல பேசிக்கிட்டு இருக்கிற பகுதி. அடுத்த குரூப் ஒரு இந்தியன் குரூப் பார்த்துட்டோம், அடுத்தது ஈரான்ல பேசிட்டு இருந்த இன்னொரு குரூப் பார்க்குறோம். இந்த ஈரான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்பவுமே அந்த கான்டினென்டலா ஆசியன் கான்டினென்ட் நீங்க தனியா எடுத்து பிரிச்சு பார்க்க கூடாது. இந்த மொழியை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த கண்டங்கள் இப்ப இருக்கிற இந்த 7 கண்டங்களுக்கு மத்தியில நீங்க எடுத்து பார்க்கவே கூடாது. தயவு செஞ்சு அதுல பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். லாங்குவேஜுக்குன்னு ஒரு சில பகுதிகளை பிரிச்சிருக்காங்க, ஏன்னா மொழி ரீதியா பிரிக்கப்பட்ட பகுதிகள் இதெல்லாம். இன ரீதியா பிரிக்கல, மொழி ரீதியா தான் பிரிச்சிருக்காங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது இந்த ஈரானியன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க மேப்பில் பார்த்தாலே புரியும். இந்தியாவுக்கு அந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அப்படியே ஈரான் இப்படிதான் போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஜெர்மன் அப்படிங்கிற பகுதிக்கு மேலே ஏறிட்டு இருக்கும். இந்த ஈரானுக்கு அந்த சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேலே ஒன்று கொஞ்சம் மேலே போனோம்னா ரஷ்யா இப்படி போயிட்டே இருக்கும், அதை நீங்க புரிஞ்சுக்காங்க. இப்போ இந்த ஈரான் அப்படிங்கிறது எங்கெல்லாம் கவர் ஆகிருக்குது அப்படின்னா நார்த் வெஸ்ட் ஆஃப் இந்தியா, இந்தியானுடைய நார்த் வெஸ்ட்ல. அதே மாதிரி நார்த் வெஸ்ட் அப்படிங்கிறப்போ இந்த பாகிஸ்தானு, ஆப்கானிஸ்தானு, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஈரானு இதெல்லாமே எடுத்துக்கலாம். அதே மாதிரி கவரிங் தேபான், டிஹெச்இ
கவரிங் த கிரேட் பிளேட் ஆஃப் ஈரான். ஈரானுடைய பகுதி எல்லாமே அதனுடைய பேலட்டில் இருக்கிற பகுதியில் எல்லாமே இந்த ஈரான் அப்படிங்கிறது இருக்கு. இது மையமானது புரிஞ்சுக்காங்க. இந்த குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ் தான் இந்த என்னன்னு சொன்னா ஈரானியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஈரானியன்ல பேசக்கூடிய இந்த லாங்குவேஜஸ். இந்த ஈரானியன்ல வேற என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் புரிஞ்சுக்கும். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஈரானியன் பிரான்ச் பொறுத்த வரைக்கும் 2 டிவிஷன் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன், இன்னொன்று வெஸ்டர்ன். எப்படி நம்ம மொழி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மொழி பிரிக்கும் போது நார்த்து வெஸ்ட்னு சொல்லி பிரிப்போம், சாரி நார்த்து சவுத்துன்னு சொல்லி பிரிப்போம். நார்த் அப்படின்னால பெரும்பாலும் அந்த நார்த் சைடில் பெரும்பாலும் ஹிந்தி இருக்கும். சவுத் சைடு வந்துட்டீங்க அப்படின்னால அந்த ஹிந்தியினுடைய டாமினேஷன் இல்லாமல் திராவிட மொழியன் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆரியன் திராவிடன் அப்படின்னு பிரிக்கிற மாதிரி இங்கே 2 டிவிஷன் இருக்கு. ஒன்று ஈஸ்டர்ன்லி வெஸ்டர்ன்லி பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எது அப்படின்னா அவெஸ்டன். வெஸ்டர்ன் சைடில் இருக்கிறது என்னன்னா ஓல்டு பெர்சியன். மொழியை நல்லா மொழியை புரிஞ்சுக்காங்க. அப்போ 2 டிவிஷன் என்னென்ன, அவெஸ்டன், பெர்சியன். ஈஸ்டர்ன் சைடில் இருந்தது எல்லாமே அவெஸ்டன்ங்கிற மொழி, அது சம்பந்தமான குரூப் இருக்கும். வெஸ்டர்ன் சைடில் இருக்கிறது எல்லாமே பெர்சியன், ஓல்டு பெர்சியனுடைய மொழிகள் சம்பந்தமா இருக்கும். ரைட். இப்போ இந்த அவெஸ்டன் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த அவெஸ்டா. அவெஸ்டானுடைய லாங்குவேஜ் எதுனா அவெஸ்டன். அவெஸ்டாங்கிறது என்ன அப்படின்னா, எப்படி நாம் வந்து மகாபாரதம், ராமாயணம் அப்படின்னு சொன்னோம். இந்த மகாபாரதத்தினுடைய மொழி எது, சான்ஸ்கிரிட். எப்படி மகாபாரதம் ஒரு புக்கோ அந்த மாதிரி அவெஸ்டாங்கிறது ஒரு புக்கு. அந்த அவெஸ்டாவுடைய லாங்குவேஜ் தான் அவெஸ்டன். இங்க அவெஸ்டன்ங்கிறது லாங்குவேஜ், அவெஸ்டாங்கிறது புக்கு. இந்த புக்கை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஜொராஸ்ட்ரியன்ஸினுடைய சேக்ரெட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இந்துக்களுக்கு புத்தகமா பகவத்கீதையை சொல்றோமோ அந்த மாதிரி ஜொராஸ்ட்ரியன்ஸ் அப்படிங்கிறது அவங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்களுடைய சேக்ரெட் புக் தான் அவெஸ்டா. அவெஸ்டா எந்த மொழியில் எழுதியிருக்குது, அவெஸ்டன்ல எழுதியிருக்குது. இந்த அவெஸ்டனை ஆல்சோ கால்ட் ஜெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவெஸ்டன் மொழியை வேற என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜெண்ட் அப்படிம்பாங்க. அப்போ ஜெண்ட் அப்படிங்கிறது என்ன, ஜெண்ட் இஸ் த லாங்குவேஜ் ஒன்லி ஆஃப் செர்டன் லேட் கமெண்டரிஸ் ஆன் த சேக்ரெட் டெக்ஸ்ட். இந்த லாங்குவேஜ் எங்க இருக்குது, ஒரு சில அந்த சேக்ரெட் ஸ்டேட்ல டெக்ஸ்ட்ல, அதாவது பழைய ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. வெரி வெரி பிகினிங் பீரியடுப்பா. எப்படி நீங்க பகவத்கீதை அப்படின்னால ரொம்ப பிகினிங் பீரியடுக்கு இயர்லியஸ்ட் பீரியடுக்கு எடுத்து போறீங்க இல்லையா, சான்ஸ்கிரிட் வந்து ரொம்ப டாமினண்டா இருந்துச்சு இல்லையா, அந்த பீரியடுக்கு எடுத்துட்டு போற மாதிரியே தான் இந்த அவெஸ்டன் ஜெண்டுங்கிறதையும் நீங்க அவ்வளவு தூரத்துக்கு எடுத்துட்டு போயிடணும். ரொம்பவுமே பழங்காலத்துக்கு கொண்டு போயிருங்க. இப்போ ரீசெண்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்துடாதீங்க. ரைட். அடுத்தது அதே பாருங்க, ஒன்று பார்த்துட்டோம். அதாவது ஈஸ்டர்ன்ல இருந்தது தான் அவெஸ்டன் அப்படிங்கிற சொல்றோம். அவெஸ்டன்ங்கிறது மொழி, அதனுடைய புத்தகமா எக்ஸாம்பிள் சொல்றோம், அவெஸ்டாங்கிற புத்தகத்தை சொன்னோம். 2வது டிவிஷன் எதுனா ஓல்டு பெர்சியன். அதாவது வெஸ்டர்ன் சைடு இருக்குது, ஈரானுடைய வெஸ்டர்ன் சைடு இருக்கிறது தான் ஓல்டு பெர்சியன் அப்படிங்கிறோம். இந்த ஓல்டு பெர்சியன் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் preserved only in certain inscription that record chiefly. எங்க, அதாவது ஒரு சில கல்வெட்டுக்கள்ல இந்த ஓல்டு பெர்சியன் இருந்துச்சு. யாருடைய கல்வெட்டுகள் அப்படின்னா அதாவது டேரியஸ் அண்ட் செக்சஸ், இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தின இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே ஓல்டு பெர்சியன்ல இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டேரியஸ் அப்படிங்கிறது பிசியில வாழ்ந்தவர், செராக்சஸுமே பிசியில் தான். 522 to 486 பிசியில் இருந்தது டேரியஸ். அதே மாதிரி 486 to 466 இருந்தது ஜெராக்சஸ், இவங்களுடைய ஆட்சி பகுதி. இந்த ஆட்சி பகுதியில் இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அங்க ஒரு கல்வெட்டா வடிவமைச்சிருக்கிறாங்க. அந்த கல்வெட்டு என்ன மொழியில் இருந்துச்சு அப்படின்னா ஓல்டு பெர்சியன் அப்படிங்கிற மொழியில இருக்குது. ரைட். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா லேட்டர் ஃப்ரம் த லாங்குவேஜ் ஃபவுண்ட் இன் த இயர்லி செஞ்சுரிஸ். அதுக்கப்புறம் அந்த இயர்லி செஞ்சுரிஸ்ல ஃபவுண்ட் பண்ணது என்ன பண்ணுன்னா இந்த மிடில் இரானியன் அல்லது பஹ்லவி. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு ஃபவுண்ட் பண்றாங்க லாங்குவேஜை, மிடில் இரானியன் அல்லது பஹ்லவி அப்படிங்கிறதுல ஃபவுண்ட் பண்றாங்க. இந்த அல்லது பாருங்க, இரானியன் அல்லது பஹ்லவி, அதுதான் இந்த பஹ்லவிங்கிறது அல்லது இந்த இரானியன்கிற மொழி வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆஃப் சர்ச் அண்ட் ஸ்டேட். ஈரான்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஃபீஷியல் லாங்குவேஜா இருக்கிறது எது அப்படின்னா பஹ்லவி, அதாவது இரானியன் அப்படிங்கிற மொழி இருக்குது. இது எப்போ அப்படி இருந்துச்சு அப்படின்னா யாருடைய பீரியட்ல அப்படின்னா இந்த டினாஸ்டி ஆஃப் த சசனிட்ஸ் அப்படிங்கிற பீரியட்ல தான் இருந்துச்சு. இந்த டினாஸ்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி இப்போ முகலாயர்களுடைய ஆட்சி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்போ அவங்களுடைய குறிப்பிட்ட பீரியட் எல்லாம் இருந்தாங்க. அந்த பீரியட்ல அவங்க சில ஒரு மொழிகளை பயன்படுத்தும். இந்த குப்த வம்சங்கிறப்போ அவங்க ஒரு இது ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஒரு மொழி ரீதியா. அது மாதிரி துளு வம்சம், சாலு வம்சம் நிறைய சொல்லிட்டே இருப்போம் இந்தியாவுடைய கல்ச்சர்ல. அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ண மாதிரியே அந்த சசானியட்ஸனுடைய வம்சத்தை பீரியட்ல அஃபீஷியல் லாங்குவேஜாகவும் சர்ச் மொழியாகவும் இருந்தது எது அப்படின்னா இந்த பஹ்லவி, அதாவது மிடில் இரானியன் ஆர்
பகலவி அப்படிங்கிறது இருந்துச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஆன்செஸ்டர் ஆஃப் மாடர்ன் பெர்சியன், அதாவது மாடர்ன் பெர்சியனோட ஆன்செஸ்டர் தான் இதை நம்ம வந்து எடுத்துக்குவோம். அதாவது இரானியன் அல்லது பகலவி அப்படிங்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா இரானியனுக்கான கான்செப்ட். நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம். இந்தியன் பார்த்தோம். இந்தியன் பார்த்த வரைக்கும் பொறுத்தவரை சான்ஸ்கிரிட்ங்கிறத மேஜராக எடுத்துக்கிட்டோம். இந்த சான்ஸ்கிரிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்ரீத்து, பாலி, மற்ற மொழிகள் எல்லாத்தையும், உருது, ஹிந்திங்கிற வார்த்தைகள் எல்லாத்தையும், அந்த மொழிகள் எல்லாத்தையும், அந்த டைலக்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்தோம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இரானியன் எல்லாமே வெரி பிகினிங் இயர்லியஸ்ட் பீரியட்ல தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இரானியன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவஸ்டன், ஓல்டு பெர்சியன் அப்படிங்கிறது ரெண்டு பார்த்துருக்கோம். அவஸ்டன் யாரு, ஓல்டு பெர்சியன். அவஸ்டனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கன்ஃபியூஷனான பாயிண்ட்ஸ் இல்லை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவஸ்டாங்கிற ஒரு புத்தகத்தினுடைய மொழி அவஸ்டன், இது எப்போ இருந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுட்டாலே போகுது. ஆனால் ஓல்டு பெர்சியன் பொறுத்த வரைக்கும் தான் ஒரு 3 பேர்த்தினுடைய நேம் யூஸ் பண்ணிக்கிறோம். டேரியஸ்னுடைய ஆட்சி காலம், செராக்சஸ்னுடைய ஆட்சி காலம், அதே மாதிரி சசானிட்ஸ் வம்சம், இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுதான் நீங்கள் ஈரானியனுக்குள்ள புரிஞ்சுக்கிறது தான். இது எதுக்காக இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறோம் அப்படின்னா, கேள்வி என்னமோ நமக்கு வெஸ்ட் ஜெர்மனிக்கோ இங்கிலீஷுக்குள்ள மையமாக இருக்கிறவன், ஆனால் இதெல்லாம் எங்கே ஹெல்ப் பண்ணணும்னா எலிமினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஏன்னா இப்போ இந்த கேள்வியை எழுதுறவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலிக்குள்ளே போய் எடுத்துடுறாங்க. டைரெக்டாக வெஸ்ட் ஜெர்மனிக்குள்ளே போகிறதில்ல. சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக கம்ப்ளீட்டாக அந்த லைனை படித்தா தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷுங்கிற வார்த்தைக்கு வருவாங்க. அவங்களுக்கு தோணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இண்டோ யூரோப்பியன் ஃபேமிலி அப்படிங்கிறது தான் தோணும் கேள்வி எடுக்கிறவங்களுக்கு. அதனால ஏசி பால் இருந்து எடுத்தாங்கன்னா இங்கிருந்து கேள்வி எடுக்கிறதுக்கு எடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லலாம். அதனால தான் நான் இதையுமே கொஞ்சம் அழுத்தமாக பார்க்குறோம். இந்த 11ஐயுமே நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 மார்க் கன்ஃபார்ம். நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா டார்கெட் பண்ணி காயின் பண்ணின மாதிரி 1 மார்க் தட்டணும். இதுதான் அவன் நோக்கம். இந்த இடத்துல கூட நான் உங்களுக்கு ஒரு அரசியல் தான் சொல்கிறேன். எப்பவுமே அந்த அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரச்சாரத்துக்கு போகும்போது அப்படியே ஒரே நேர்கோட் லைனில் போவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஃபஸ்ட்டு எங்கெல்லாம் தனக்கு ஓட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத எடுப்பாங்க. அந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டு அங்கெல்லாம் போய் ஃபஸ்ட்டு பிரச்சாரத்தை மேற்கொள்வாங்க. அந்த ஏரியாவெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக கவர் பண்ணிட்டு தான் மற்ற பகுதிகளுக்கு எல்லாமே, சின்ன சின்ன பகுதிகளுக்கு எல்லாமே அப்படியே வருவாங்க. அந்த இடத்துல தான் சரி அப்படி இங்கே போயிட்டு அங்கே போகலாம், அங்கே போயிட்டு இங்கே போகலாம் அப்படின்ட்டு போவாங்களே தவிர ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட்டிவ் ஏரியாவை தான் சூஸ் பண்ணுவாங்க. அந்த டார்கெட்டை நமக்கு என்றைக்குமே விட்டு தரக்கூடாது, அது நம்ம சைட்லேயே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பிஜிடிஆர்பி இங்கிலீஷாக இருக்கட்டும், பாலிடெக்னிக்காக இருக்கட்டும், நீங்கள் ஒரு டார்கெட் பண்ணணும். அந்த டார்கெட் அப்படிங்கிறது எப்படின்னா அந்த இடத்துல மார்க் ஸ்கோர் பண்ணணும். இந்த மெத்தடை நீங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. இதே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பெரும்பாலான நபர்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு அப்படியே லைனாக வருது. முதல் யூனிட் வந்து அப்படியே லைனாக இருக்கணும். ஒரு சிலபஸ் தகுந்த மாதிரி இருக்கணும். ஒரு சிலபஸ் மாற்றி நடத்தினா கூட என்ன இதை விட்டுட்டு அதை போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 1வது யூனிட்னா 2வது யூனிட்னா 3 லைனாக வரது விரும்புகிறீங்க.